அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். லாஸ்ட்டாக நம்ம பேப்பர் 1 கட் ஆஃப் டீடைல்ஸ் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். இடையில நம்மளுக்கு வீடியோ எதுவுமே போடல. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் இந்த வீடியோ போடுறோம். என்ன டாபிக் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, செகண்ட் லிஸ்ட் வரும்னா எப்போ வரும், வர வாய்ப்பு இருக்கா, வரும்னா எப்போ வரும்ன்றதை பார்க்க போகிறோம். டெட் அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட்டாக ஏப்ரல்லே பண்ணுற மாதிரி டிஆர்பி சைடில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. எப்போ நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. மூணாவது பேப்பர் 1 கீ இன்னும் விடாமல் இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுதி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 45 days நியர்லி ஆயிடுச்சு. 40 days ஆயிடுச்சு. ஸோ எப்போ வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்ஜிடி ரிசல்ட் எப்போ விடுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அனலைசிங்ஸ் தான். நிச்சயமாக அந்த மாதிரி மேபி எதிர்பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் சைடே சொல்லியிருக்காங்க 1/1/2026, அதாவது பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 19,000 போஸ்டிங் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் வரதுனால நிச்சயமாக நம்ம போஸ்டிங்ஸ் அதிகமாக இந்த டைமை கூட அதிகமாக நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டுக்கு ஆகட்டும். அதே மாதிரி பேப்பர் 1க்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அது சேர்ந்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 year கிளாஸஸ் வரும். ஓகேங்களா. அந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் 5, அதாவது ஆசிரியர் தினத்தன்று 5/9/2024 அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விருப்பப்படுறவங்க கிளாஸில் சேர்ந்து படிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எது வேணாலும் சேர்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்போம். பேப்பர் 2 அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸஸ் பண்ணுறதில்ல. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பண்ணுறோம். அதே மாதிரி பேப்பர் 1 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மட்டும் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2022 அந்த 23 பேட்சில் சேர்ந்தவங்க 1 year படித்தவங்க எல்லாமே மேக்ஸிமம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் 80% நம்மகிட்ட நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு 130+ கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1ல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 above நியர்லி above 70 members இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ அந்தளவுக்கு என்னென்னா நம்மகிட்ட கிளாஸஸும் நிறைய நல்லா ஒர்த்தாக இருக்கும், கொஷின்ஸும் ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா சேர்ந்து படிக்கலாம். கடந்த காலங்களில் என்ட்ரன்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம சேர்த்தணும். நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியும். இந்த பேட்ச் நம்மளுக்கு இன்னும் டைமே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெட்டுக்கு ஒரு 4 months அந்த மாதிரி டைம் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நியர்லி ஒரு 1 year டைம் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாமே சேர்த்துருவோம். ஏன்னா 1 year படித்தா நிச்சயமாக நம்ம வேலைக்கு போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அதிகமாக சொல்கிறது என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும். மேக்ஸிமம் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ காலம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ விருப்பப்படுறவங்க கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. மேலும் டீட்டெயில் அது வந்தவொடனே நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இந்த டைம் ஒரு 130+ members நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பேப்பர் 2ல் 33 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. தமிழுக்கு லிஸ்ட் விட்டுட்டு தமிழில் 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ டோட்டலாக 33 பேர். ஓகேங்களா. அவங்களாம் டெட்டுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட படித்தாங்க. அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அவங்கள தான் அவங்களுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் தான். அந்த ஓன் ப்ரிப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 33 members செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான அவங்க பணி நியமன ஆணை வந்த உடனே ஒரு பிடிஎஃபாக நிச்சயமாக நான் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீ வந்த உடனே அதுவும் தனியாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் போட்டு ஒரு வீடியோ போடுவேன். அப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க. ஓகே ரைட். நம்ம கண்டென்ட் போவோம். பேப்பர் 2 நடந்து முடிஞ்சு நிறைய சலசலப்புக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்லாம் அதில் நிறைய பேர் கேஸ் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் ரிசல்ட்ஸ் விட்டுட்டாங்க. அதேமாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் இருந்த கேஸ் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. அதாவது கேஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கீ தப்பு, அதே மாதிரி எங்களுக்கு மார்க் வரல, நிறைய பேர் சேர்ந்து அதிகமான ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்லாம் நிறைய கேசஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கீ விட்டுட்டாங்க. ஸோ விட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரிசல்ட்ஸே விட்டுட்டாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் விட்ட பட்சத்தில் எப்போ வேணாலும் நம்ம போஸ்டிங் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது எப்போ செகண்ட் லிஸ்ட்டுக்கு கால்புற வராத வரலையும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2013 டெட் எழுதிட்டு 2014 போஸ்டிங்காக வெயிட் பண்ணாங்க. 25/9/2014 வரலையும் யாருக்குமே எப்போ போஸ்டிங்கிறதே தெரியாது.
ஸோ திடீர்னு வந்து ஒரு ஈவினிங் 25ஆம் தேதி வந்து ஈவினிங் வந்து செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்து ஈவினிங் வந்து திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்குள்ள வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஆர்டர் வாங்கி 26/9/2014 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ச் வந்து சேர்ந்தாங்க 13,000 பேர். ஓகேங்களா, கிட்டத்தட்ட. ஸோ அந்தளவுக்கு வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ போஸ்டிங் வந்து திடீர்னு வந்து நாளைக்கே கூட கவர்மெண்ட் வந்து உங்களை கூப்பிடலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கிட்டையும் தொடக்க கல்வித்துறைக்கிட்டையும் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா வந்து டிஆர்பி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான். அவங்க செலக்ட் பண்ண உடனே அந்த லிஸ்டெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் தொடக்க கல்வித்துறைக்கும் அதே மாதிரி ஆதி திராவிட நல பள்ளிகள், பழங்குடியினர் நல பள்ளிகள், கல்லர் பள்ளிகள் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஸோ ஒப்படைச்ச உடனே அவங்க வந்து போஸ்டிங் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். இப்போ சப்போஸ் செகண்ட் சிபி லிஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக வந்த தமிழ் எக்ஸாம் ஆகட்டும், தமிழ் எக்ஸாம் அந்த லிஸ்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாத்துக்குமே வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து எது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷார்ட் பாலில் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து ஆள் வந்து இல்லைன்னா அதிலே இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எஸ்டி ஷார்ட் பால் வந்து இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் அந்த ஜென்ரல்லேருந்து கூப்பிடுவோம், அந்த கவர்மெண்ட் சேர்ந்த ஜென்ரல்லேருந்து கூப்பிடுவோம்னு சொல்லி செகண்ட் லிஸ்ட் கூப்பிடுவோம்னு சொல்லி எல்லாமே கிளியராக கீழே போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் சப்போஸ் வந்து வந்துச்சுன்னு வைங்களேன், செகண்ட் லிஸ்ட்டுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து விட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1:1.25 ரேஷியோவில் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து டேட்டாஸ் இருக்குன்னா அதை விட்டுட்டு வந்து 2 பேரையும், அதாவது இப்போ ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டு இருக்கவங்க ப்ளஸ் 2 செகண்ட் வந்து செலக்ட் ஆகக்கூடியவங்க, ஓகேங்களா, செகண்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகக்கூடியவங்களை வந்து ஒன்றா சேர்த்து தான் போஸ்டிங் போடுவாங்க. இவங்களுக்கு தனியாக அவங்க தனியாக வந்து போட மாட்டாங்க. இதுக்கு உதாரணமே சொல்லலாம். 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் டென்த் எக்ஸாம் நடந்துச்சு. செகண்ட் பேப்பரில் வெறும் 713 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு வந்து அக்டோபர் 1 வந்து வச்சு எல்லாருமே வந்து டிசம்பர் 17/12/2012 தான் அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுறாங்க. இது எல்லாருக்கும் போட்டாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். செகண்ட் லிஸ்ட் வர பட்சத்தில் வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தள்ளி போகும். ஓகேங்களா. தள்ளி போகும்னா மேக்ஸிமம் செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் செகண்ட் லிஸ்ட் விடாத பட்சத்தில் விட்டுருவாங்க. விடாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தினத்தை கூட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து டெட் அந்த எக்ஸாமினேஷன், டெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஏப்ரல்லே அந்த ஆனுவல் பிளானரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல்லே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வரையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. நாங்கள் வந்து நிறைய எதிர்பார்த்தோம் ஜூலை ஆகஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த புதிய கல்விக் கொள்கை வந்து அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க இல்லைங்களா. அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது அந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணணும். அதாவது வந்து பாடம் சார்ந்த பகுதிகளை சேர்த்து பாடம் சாராத அந்த புரிதல் திணறல் கொண்ட பகுதிகளிலிருந்து கேள்விகள் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதை மேக்ஸிமம் இந்த டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்து கடந்த காலங்களில் இருந்த டெட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இருக்க வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்தது. 2012 டஃப்பாக குறைந்தபட்சம் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற எக்ஸாம்லாம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இந்த புதிய கல்விக் கொள்கையின் படி, ஐ மீன் புதிய கல்விக் கொள்கைன்னா அந்த மாநில கல்விக் கொள்கை குழு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா. அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் வந்து கொஷின் டஃப்பாக தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணால் கூட டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்பயே மேண்டேரியாக இருக்குது, அது முக்கியத்துவமாக இருக்குது. இன்னும் ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதனுடைய ரோல் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு எய்டட் ஸ்கூலில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயாக வந்து போகணும், ஒரு நிரந்தர பணியிடத்துக்கு போகணுன்னா கூட நிச்சயமாக நீங்கள் வந்து டெட் கிளியர் பண்ணி செஞ்சுருக்கணுன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இப்போ இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி காலகட்டத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க என்ன 1900 அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 2000 அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, எல்லா ப்ரமோஷன்ஸ்க்கும் வந்து டெட் வந்து நிச்சயமாக வேணும் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. டெட் கம்பல்சரியாக வேணும் எந்த ஒரு ப்ரமோஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணியில் தொடர மட்டும் டெட் தேவையில்லை, ப்ரொமோஷன்ஸ் வந்து போகிறவங்க வந்து டெட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அங்கே எப்படி வேணாலும் வரலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் வந்து என்ன தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்களோ அது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து வரலாம். ஸோ டெட்டுன்றது ரொம்ப மேண்டட்டரி. ஸோ அதனால் வந்து அதை நிச்சயமாக நம்ம வந்து பாஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ஸோ பாஸ் பண்ணாதவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து இப்போதே பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. பேப்பர் 1 கீயை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரலாம் அப்படின்னா வந்து நிச்சயமாக இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக வந்துடும். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே வந்து டெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் டெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலன்னா வந்து எஸ்ஜிடி கீயை வந்து எதிர்பார்க்கலாம். எஸ்ஜிடி கீ வந்துச்சுன்னா டெட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 1 வீக் தள்ளி போகும். டெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எஸ்ஜிடி கீ வந்து ஒரு 1 வீக் வந்து தள்ளி போகும். எஸ்ஜிடி கீ வந்து ஏன் இன்னுமே வந்து வரலன்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கொஷின்ஸ் இல்லாத மேஜரே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏபிசி ஆன்சர், சிஇடி ஆன்சர், இந்த மாதிரி வந்து நிறைய வந்துச்சு எல்லா மேஜர்லையும் வந்து. இதை எதிர்த்து நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. மதுரை கோர்ட்டில் ஆகட்டும், அதாவது சென்னை கோர்ட்டில் ஆகட்டும், நிறைய பேர் வந்து கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கேஸ் போட்டு டிஆர்பி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து அவங்க பதில் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்ததுனால பேப்பர் 1 பொறுத்தவரையும் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கீயை வந்து ஃபைனல் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக, ஏன்னா கீ வந்து ஒரு நிபுணர் குழு போட்டு தான் கொஸ்டினை வந்து எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டில் தான் வந்து நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து பேப்பர் 2ல வந்த இஷ்யூஸ், அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து பேப்பர் 1ல வந்து வந்துடக்கூடாதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அரசாங்கம், அதை டிஆர்பி போர்டு வந்து தெளிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுவே லேட்டு தான். கண்டிப்பாக வந்து இன்னொரு 5 டேஸ்க்குள்ள வந்து மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம் கீயை. ஓகேங்களா? நிச்சயமாக வந்து வந்துடும். அதில் வந்து எந்த இதுவுமே வந்து கிடையாது. ஸோ கீ வந்து 1 மாதத்தில் வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். டெட்டை பொறுத்தவரையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, டெட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா 1 மாதத்தில் ரிசல்ட் விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறதும் அதே தான் சொல்லியிருக்காங்க. யார் அந்த புதிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை இருக்குன்னு அவங்க வந்து கொடுத்துருக்குற அறிக்கையை வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாம் வச்சா 1 மாதத்தில் வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் விட்டுருவோம். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நிச்சயமாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுக்கான காலதாமதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 2ல நடந்த இஷ்யூஸ் தான். ஸோ இதுவும் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு நிச்சயமாக வந்து பேப்பர் 1க்கான கீ வந்து விரைவில் வந்து வெளியாகும். அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது. கீ வந்துருச்சுன்னா, அதாவது பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீ வந்துருச்சுன்னு வைங்களேன். கீ வந்த உடனே அந்த ரிசல்ட்ஸ் வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து நிச்சயமாக வந்துடும். அதில் எந்த மாற்றமும் 1 மாதம்ன்றது அதிகம் தான். அதுக்குள்ள வந்து வந்துடும். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நிச்சயமாக வந்து ஏன்னா வேல்யூவேஷன் முடிஞ்சிருக்கும், ரெடி பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1768 பணியிடங்கள் ஃபர்ஸ்ட் பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 பணியிடங்கள் வந்து அதிகரிச்சு 2768 பணியிடங்கள் வந்து இப்போ வந்து வந்து இப்போ வந்து இருக்கு. இப்போ டோட்டலாக இன்னும் ஒரு 700 பணியிடங்கள், ஒரு 3500 பணியிடங்கள் வந்து நிச்சயமாக வந்து இறுதியாக வாய்ப்பு இருக்கு. இது 4000 5000 கூட வந்து ஆகலாம். ஏன்னா வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்த அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து 6553 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறதா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா 1768 ஆச்சு. அதுக்கடுத்து இடையில ஒரு 1000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 2768 ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கீ ப்ளஸ் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 700 to 1500 போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான போஸ்டிங்ஸ் இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயும், பேப்பர் 1க்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளேயுமே வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டையும் வந்து ஒன்றா போடணும்னு கவர்மெண்ட் நினச்சா கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பிஜிடிஆர்பி ஒரு டைம் ஒரே மாதத்தில் ரிசல்ட் விட்டு போஸ்டிங் போட்டாங்க. ஸோ அரசாங்கமும் டிஆர்பி போர்டுன்னு நினைச்சா என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வேணாலும் துரிதப்படுத்தி அந்த வேலைகளை வந்து சீக்கிரம் வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர பட்சத்தில் மட்டும் தான் வந்து இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு இன்ட்ரா நாளையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. எல்லாத்தையும் விரைவில் எதிர்பார்க்கலாம். இன்னும் எல்லாருக்கும் நீங்கள் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி பேப்பர் 2 பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி பேப்பர் 1 கீ அண்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வெயிட் பண்ணுற எல்லாருமே வந்து இன்னும் 1 மாதத்துக்குள்ள எல்லா ப்ராசஸும் வந்து நிச்சயமாக வந்து முடிஞ்சிடும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா வந்து உழைத்த அனைவருக்கும் வந்து வெற்றின்றது வந்து வெகு தூரத்தில் வந்து இல்லை. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கையில் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இனி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது சுணக்கங்கள் இருந்து எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 வருஷம் கழிச்சு இப்போ எக்ஸாம் வந்திருக்கு. இதில் வந்து ஏதாவது தவறுதலாக நீங்கள் அதிகமான கொஸ்டின் தப்பாக போட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கட் ஆப்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்தால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா வந்து அரசாங்கம் சொன்ன மாதிரி 1/1/2026 வந்து நிச்சயமாக போஸ்டிங் போட வாய்ப்புகள் வந்து 100% வந்து இருக்கு. ஸோ அதுக்கடுத்து எப்போ வரும்ன்றது யாருக்குமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால அடுத்த வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது தான் வந்து புத்திசாலித்தனம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.